Hi friends, இந்த வீடியோவில் பாலிட்டி கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ்லேருந்து எடுக்கிறது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். இது வந்து பாலிட்டி தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ். ஸோ இது வந்து பார்ட் 3 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அப்லோட் பண்ணியாச்சு. 36th கொஸ்டின் பார்ப்போம். சிபிஐ எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் டேஷ். In India, which of the following measures was followed to reduce corruption? ஸோ சிபிஐ வந்து 1963 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கரப்ஷனை ஒழிக்கிறதுக்காக என்னென்ன மெஷர்ஸ் தான் எடுத்திருக்காங்கன்னா லோக்பால், லோக் ஆயுக்தா, ஒம்பட்ஸ்மன், சிபிஐ, ஆர்டிஐ இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் எடுத்திருக்காங்க. ஸோ 1963 தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்க்கு. ஸோ சி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ஓம்பட்ஸ்மேன் என்ற கான்செப்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீடன் கண்ட்ரிலேருந்து எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா இந்த பேங்கிங்கில் தான் வந்து ஓம்பட்ஸ்மேன் என்ற சிஸ்டம் இருக்குது. லோக்பால் என்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் இந்த மாதிரி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ் அவங்க மேலே தான் ஆக்ஷன்ஸ் எடுக்குது. லோக் ஆயுக்தா ஸ்டேட் லெவல். ஆர்டிஐ என்றது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ அது கீழே தான் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அண்ட் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்திருக்கும். லோக்பால் கன்சிஸ்ட் ஆஃப். ஸோ இந்த லோக்பாலோட கம்போசிஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதில் யார் யார் தான் இருப்பாங்கன்னா ஒரு சேர்மன், அதுக்கப்புறம் 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ லோக்பால் என்றது பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் 1966 to 70 அவங்க ரெக்கமெண்டேஷன் படி தான் லோக்பால் வந்திருக்கும். ஸோ அந்த ரிஃபார்ம்ஸ் கமிஷனோட ஹெட்டாக யார் இருந்திருப்பாங்கன்னா மொரார்ஜி தேசாய். ஸோ அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க சென்ட்ரல் லெவலில் லோக்பாலும் ஸ்டேட் லெவலில் வந்து லோக் ஆயுக்தாவும். எதுக்காகனா கிரீவன்சஸ் ரெட்ரஸல், அதாவது மக்களோட குறைகளை வந்து தீர்ப்பதற்காக. ஸோ லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா இதுக்கான ஆக்ட் வந்து எப்போ வந்திருக்குன்னா 2013 வந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 10 பில்ஸ் கிட்ட மேக்ஸிமம் பாஸ் ஆகி வந்திருக்கு. அதாவது 10 to 13 பில்ஸ் கிட்ட பாஸ் ஆகி வந்திருக்கும். 2013 தான் இதுக்கான ஆக்ட் வந்திருக்கு. ஸோ இந்த லோக்பாலோட கம்போசிஷன் பார்த்திங்கன்னா சேர்பர்சன், அதுக்கப்புறம் 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 8 மெம்பர்ஸில் பார்த்திங்கன்னா 50% வந்து ஜுடிஷியல் மெம்பர்ஸாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் 50% வந்து யாராக இருப்பாங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசிஸ், மைனாரிட்டிஸ், விமன். ஸோ இந்த கேட்டகரியில் தான் அந்த 50% மெம்பர்ஸ் வராங்க. ஸோ இந்த மெம்பர்ஸ் தான் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியோட ஹெட்டாக யார் யார் இருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, அதுக்கப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இல்லைனா வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, அவங்கள நாமினேட் பண்ணுறவங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க இந்த ஒரு குழு தான் சேர்ந்து தான் அந்த மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஆன்டி டிஃபெக்ஷன் லா கேம் பை. ஸோ இதை தான் வந்து கட்சி தவறு சொல்லுவாங்க. இதை பற்றி சொல்கிற ஷெடியூல் என்ன பார்த்திங்கன்னா ஷெடியூல் 10 வந்து இதை பற்றி தான் சொல்லும். அதாவது மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட்டில் சில கேட்டகரி தான் சொல்லியிருக்காங்க. மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படி இல்லைன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டிக்கு அவங்க வந்து மாறும்போது அதை வந்து சில கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லேட்டராக பார்த்திங்கன்னா 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 அது பார்த்திங்கன்னா அகெயின் அந்த 10th ஷெடியூலில் சில சேஞ்சஸ் தான் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். எலக்டர்ஸ் ஃபோட்டோ ஐடி கார்டு இன்ட்ரடியூஸ்ட் இன் டேஷ். நோட்டா வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் டேஷ். விவிபேட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் டேஷ். ஸோ எலக்டர்ஸ் ஃபோட்டோ ஐடி கார்டு இதை வந்து இபிஐசி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 1993 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் அதில் வந்து இது வந்து வரும். நெக்ஸ்ட்டு நோட்டா என்றது பார்த்திங்கன்னா 2014 கொண்டு வந்திருக்காங்க. நோட்டானா வந்து நன் ஆஃப் தி எபோவ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ரொவிஷன்ஸில் இருக்குன்னா இந்த எலக்டர்ஸ் ஓட்டர்ஸ் மிஷின்ஸில் இருக்கும், அப்படி இல்லைன்னா பேலட் பேப்பர்ஸில் இருக்குது. இது எதுக்காகனா அந்த ஓட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு கேண்டிடேட்ஸ் மேலேயும் விருப்பம் இல்லைன்னா இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்போத்துலேருந்து தொடங்கியிருக்கு பார்த்திங்கன்னா 16th லோக்சபா எலெக்ஷன் 2014 இதை என்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் விவிபேட்னா என்னென்னா ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர்ஸ் ஆடிட் ட்ரையல். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரல் ஓட்டர்ஸ் மிஷின்ஸோடு அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்லிப் மாதிரி அந்த ஓட்டர்ஸ் ஓட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து வருது.
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், நேம், அதுக்கப்புறம் சிம்பிள் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாகாலாண்டில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் அபவுட் ஜன் லோக்பால் பில். First option, the bill proposes institution of the Office of Lokpal at center and Lok Ayuktha at state level. ஸோ இது வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லோக்பால் பில்னா என்ன, அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் ஒன், த ஜன் லோக்பால் பில் சிட்டிசன்ஸ் ஒம்பட்ஸ்மன் பில் இஸ் அ டிராஃப்ட் ஆன்டி கரப்ஷன் பில் that would have the way for a Jan Lokpal, an independent body like the Election Commission, which would have the power to prosecute politicians and bureaucrats without a government permission. Which of the statement given above is not true? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் பாடி. எலெக்ஷன் கமிஷன் நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருந்தாலும் இதுவும் வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடியாக தான் இருக்குது எலெக்ஷன் கமிஷனும். ஸோ இது வந்து யார் யாருக்காக தான் பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ், பியூரோக்ராட்ஸ், ஈவன் பிரைம் மினிஸ்டர் அவங்க தான் கூட இதில் கவர் ஆவாங்க. ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா as recommended by the Administrative Reforms Commission. ஸோ எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோக்பால், லோக் ஆயுக்தா, ஆர்டிஐ, சிபிஐ, ஸோ இந்த மாதிரி கரப்ஷன் மெஷர்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருது. ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தே ஷுட் பி டெமான்ஸ்ட்ரபிளி இண்டிபெண்ட் அண்ட் இம்பார்ஷியல். ஸோ இது பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனில் அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான், இண்டிபெண்ட்டாக இருக்கணும். செகண்ட் ஒன், தே ஷுட் கம்பேர் வித் த ஹையஸ்ட் ஜுடிஷியரி ஃபங்க்ஷன் இன் த கண்ட்ரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 50% மெம்பர்ஸ் வந்து ஜுடிஷியல் மெம்பர்ஸாக தான் இருக்காங்க. அண்ட் அவங்க சூஸ் பண்ணுற கமிட்டிஸ்லேயும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஜுடிஷியல் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால் இதை வந்து ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் வந்து இவங்க வந்து இருக்காங்க. தே ஷுட் பி டைரக்ட்லி அக்கௌண்டபிள் டு பார்லிமெண்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்லிமெண்ட்டுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜுடிஷியல் இன்டர்ஃபரன்ஸாக யாருமே வந்து தலையிடக்கூடாது. their appointment should as far as possible be non-political. ஸோ அதனால தான் இதோட அந்த மெம்பர்ஸ் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப ப்ராப்பராக வந்து கரெக்டாக பிரிச்சுருப்பாங்க அந்த கம்போசிஷனில். வேறு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இதில் சொல்லியிருக்காங்கன்னா, their investigation proceedings should be conducted in private. ஸோ ப்ரைவேட்டாக தான் இருக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. and should be informal in character. ஸோ இவங்க டீல் பண்ணுற மேட்டர்ஸ் தான் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்ஜஸ்டிஸ், கரப்ஷன், ஃபேவரட்டிசம், ஸோ இந்த மாதிரி இதை தான் வந்து இவங்க டீல் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து 1, 2 and 4 இதான் கரெக்ட். தேர்ட் ஒன் வந்து ராங். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் விச் அமாங் தெம் ஆர் ட்ரூ. Article 75 provides information on the appointment and the selection of Prime Minister. ஸோ இது வந்து கரெக்டான ஆப்ஷன். ஆர்டிக்கல் 75ல் தான் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டரை வந்து பிரசிடெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாருன்னு. நெக்ஸ்ட் ஒன், எ பர்சன் மஸ்ட் ஆல்வேஸ் ப்ரூவ் ஹிஸ் மெஜாரிட்டி இன் லோக்சபா பிஃபோர் ஹிஸ் அப்பாயின்மெண்ட் அஸ் பிரைம் மினிஸ்டர் பை த பிரசிடெண்ட். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ராங். ஏன்னா வந்து பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு ப்ரொவிஷன் உண்டு. என்னென்னா ஒரு பர்சன் வந்து கண்டிப்பாக மெஜாரிட்டியை ஓட்டிங் வாங்கிட்டு தான் ஒரு பர்சன் வந்து பிரைம் மினிஸ்டராக ஆகணும் அப்படின்னு ஒரு அவசியம் இல்லை. ஸோ ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இல்லாமல் கூட அவங்க வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங்கில் இருக்கலாம். ஆனால் வித்தின் 6 monthsக்குள்ளே அவங்க வந்து அவங்களோட அந்த தொகுதியில் நின்று அவங்க வந்து ஜெயிச்சிருக்கணும். அதனால் இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா a person must always, ஸோ ஆல்வேஸ் கிடையாது, இது ஒரு கண்டிஷன். ஆனால் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா இந்த மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிட்டு தான் அவங்க பிரைம் மினிஸ்டராக ஆகணும், அந்த மாதிரி எல்லா நேரத்துலையும் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் பார்ப்போம். a person may be appointed as prime minister by the president who must prove his majority later. ஸோ இது வந்து கரெக்ட், நம்ம ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்டு தான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஆப்ஷன் பார்ப்போம். a person who is not a member of Lok Sabha or Rajya Sabha can be appointed as prime minister. ஸோ இதுவும் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். அவங்க வந்து லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில் ஒரு மெம்பராக இல்லைனாலும் அவங்கள வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். லேட்டராக வந்து அவங்களோட அந்த மெம்பர்ஷிப் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஸோ சரண் சிங் பார்த்தீங்கன்னா ஒன்லி பிரைம் மினிஸ்டர் ஹூ டிட் நாட் ஃபேஸ் த பார்லிமெண்ட். ஸோ சரண் சிங் அப்படி சொல்லுவாங்க.
ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 28/7/1979 பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி 14/1/1980 தான் வந்து அந்த பதவியிலேருந்து போயிருப்பார். ஸோ அவர் வந்து அந்த பார்லிமெண்ட்டை ஃபேஸ் பண்ணாமே அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருப்பார். பிகாஸ் 6 மந்த்துக்குள்ளே தான் அவங்களோட மெஜாரிட்டி அவங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும். அவர் வந்து 6 மந்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டார். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அண்ட் என்டிசி வாஸ் ஃபார்ம்டு இன். ஸோ நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அதோட ஹெட்டாக வந்து யார் இருந்தாங்கன்னா பிரைம் மினிஸ்டர். இப்போ வந்து இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கிடையாது. ஸோ பிளானிங் கமிஷன் அண்ட் என்டிசி இதுக்கு பதிலாக தான் வந்து நித்தி ஆயோக் வந்திருக்கு. ஸோ இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1952 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் ஆர் நாட் எ பார்ட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஸோ இவங்க தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர். அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட், ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவில் வர மாட்டார். ஸோ மெயின் பில்லர்ஸ் பார்த்தா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து சட்டம் சம்மந்தமாக இருக்கிறதுனால இவங்க வந்து லெஜிஸ்லேட்டிவில் வருவாங்க, எக்ஸிக்யூட்டிவில் வர மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ சிபிஐ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சிபிஐ கெட்ஸ் பவர் ஃப்ரம் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1964. ஸோ டிஎஸ்பிஇ சொல்லுவாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஸோ சிபிஐ பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்பிஇ அவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்களோ அதை வந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. இட் இஸ் எ கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் எந்த ஒரு ஆர்டிக்கல், எந்த ஒரு பார்ட்டு எதுவுமே இது வந்து கொடுக்கல. இந்த ஆப்ஷன் வந்து ராங். இட் ஹெல்ப்ஸ் த சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஸோ இதுவும் கரெக்ட். ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்டி கரப்ஷன் மிஷனரிஸ் தான். ஸோ அதனால் இது கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் மிஷன் இஸ் டு ப்ரொடெக்ட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் த லா ஆஃப் த கண்ட்ரி. ஸோ கண்டிப்பாக ஒரு கண்ட்ரியில் கரப்ஷன் இல்லாமல் இருந்தால் அந்த கண்ட்ரியோட லா எல்லாமே ப்ரொடெக்டிவாக தான் இருக்கும். ஸோ அந்த வேலையை தான் இவங்க பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் பி தான் வந்து ராங். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஹவு மெனி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆர் இன் த எலெக்ஷன் கமிஷன். ஸோ அட் ப்ரெசண்ட்டாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனில் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் பார்த்திங்கன்னா இதில் வந்து இது வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க 25th January 1950. ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் அண்ட் இண்டிபெண்ட் பாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா சுகுமார் சென். ஸோ ஆர்டிகல் 324 to 329 வந்து இது கவர் ஆகும். ஸோ எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அவங்களோட பதவிக்காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 years or 65 years. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஹூஸ் டிசைன் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓட்டிங் மிஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எம்பி ஹனீஃபா. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த எபோவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட். The Lokpal bill was for the first time presented during the 4th Lok Sabha in 1968 in the parliament. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா லோக்பால் பில் வந்து 1968 இந்திரா காந்தி பீரியடில் வந்திருக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 2011 யூபிஏ கவர்மெண்ட் மன்மோகன் சிங் தலைமையில் வந்து லாஸ்ட்டாக பாஸ் ஆகியிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1968, லாஸ்ட்டாக வந்து 2011, 2013 தான் வந்து இதுக்கான ஆக்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன், த NCWRC 2002 to 2002 in its report recommended that the constitution be amended to incorporate a provision making it obligatory on the state government to set up the institution of Lokayuta. So NCWRC now National Commission to Review the Working of the Constitution. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 2000 இதை வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 11 member கமிஷன். இதுக்கு வந்து ஹெட்டாக இருந்தது யாருன்னா MN வெங்கடச்சலியா. ஸோ இவர் வந்து ஒரு ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இவங்க ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 2002 வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸில் தான் வந்து இந்த லோகாயுக்தா பற்றி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேறு என்னென்ன இவங்க சொல்லியிருப்பாங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ ஆர்டிகல் 19 வந்து இதை பற்றி தான் சொல்லும். இதை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 356 வந்து எப்போவுமே டெலீட் பண்ணக்கூடாது, ஆனால் அதை வந்து ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஜுடிஷியல் கமிஷன்.
ஸோ என்ஜாக் சொல்லுவாங்க. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் ரெக்கமெண்டேஷன் படி அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து கொலிஜியம் மெத்தட். ஸோ இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லி இந்த NCRWEC வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா both 1 and 2 கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் CAG? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், பார்லிமெண்ட் கேன் டிஃபைன் டியூட்டிஸ் ஆஃப் CAG. ஸோ CAG சம்மந்தமாக ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதை பாருங்கள். CAGனா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ பார்லிமெண்ட் வந்து அவங்களுக்கான டியூட்டிஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், த நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் எனி டேக்ஸ் ஆர் டியூட்டி இஸ் டிசைடட் அண்ட் சர்டிஃபைட் பை CAG. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக எல்லா ஆடிட்டிங் எல்லாமே பார்க்குறாங்க. இந்த டேக்ஸ் டியூட்டிஸ் எதாக இருந்தாலும் அதை வந்து இவங்க தான் பார்க்குறாங்க. பட் திஸ் சர்டிஃபிகேஷன் இஸ் நாட் ஃபைனல். இவங்களோட ஆடிட்டிங் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ராங். நெக்ஸ்ட் ஒன், CAG ஆடிட்ஸ் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் எனி அதர் ஆடிட் அத்தாரிட்டி ஆன் ரெக்வஸ்ட் ஆஃப் த பிரசிடெண்ட். ஸோ பிரசிடெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டி தான், அதாவது இந்த அக்கௌண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் கவர்னர் சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே ஃபைனலாக இவர் வந்து பார்த்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் பிரசிடெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தால் கவர்னர்கிட்ட வந்து இவர் சப்மிட் பண்ணுவார். ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1, 2 and 4 கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ஃபவுண்டட் இன். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டி எப்போ வந்து ஃபவுண்டட் பண்ணியிருக்காங்கன்னா 1980. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1925. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் இது வந்து 1964. ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் 1998. ஸோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அந்த ஆர்டர் படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1925 எது வந்திருக்குன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1964 அதே சிபிஐயில் மார்க்சிஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ சிபிஐ தான் பார்த்தீங்கன்னா 1925 and 1964. 1964 மார்க்சிஸ்ட் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1980 தான் பிஜேபி வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1998 லாஸ்ட்டாக வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ப்ரீவியஸாக TNPSC கொஸ்டின். ஸோ அகெயின் வர வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.